கேட்பாங்க. நீண்டதொரு காலப்பகுதி. நீ எங்கப்பா ஊழியரா இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி, எந்த கம்பெனில எந்த நிறுவனத்தில் நீங்க ஊழியரா இருக்கீங்க? ஊழியர்னா என்ன அர்த்தம்னா நீண்டதொரு காலப்பகுதி, எவ்வளவு நாள் வேலை செய்றீங்க, இதுக்கு அர்த்தம் அதான். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறி ஊற்றென பல நூல் பல கொண்டதுவாம். இதுக்கான அதாவது என்னன்னா, ஆழினா என்னதுப்பா? ஆழினா கடல். கடல் சீற்றங்கள் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவோம். பல வெள்ளங்கள் வந்தது, இப்போ சுனாமி வந்து, அந்த மாதிரி வந்து நிறைய காலமட்டத்தில் எக்கச்சக்கமான சூழ்நிலையும் தாண்டி இன்னைக்கு இந்த மொழி நிற்குது. கரெக்டா? அதுதான் அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து வந்து பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும். இது ரொம்ப 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 முக்கியம்பா. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும். ஆமா, நம்ம மனசுல வந்து பொய் இருக்க இல்லாத ஒழிச்சிடும். ஏன்னா உள்ள பூட்டு இருக்குன்னா, உள்ள பூட்டுன்னா வச்சுங்களேன், உள்ளத்தின் அறியாமை. பூட்டறுக்கும் அதாவது உள்ளத்தின் உள்ள பூட்டருக்கு வந்து என்னன்னா, உள்ள பூட்டுனா உள்ளத்தின் வந்து என்னன்னா அறியாமை. உள்ளுக்குள்ள அறியாமை இருக்கு இல்லையா, அது நீங்கிடும். இப்போ நம்ம வந்து, இப்போ நான் உங்களை பெரியார் பற்றி கேட்டேன், பெரியார் அப்படின்னு யோசிக்கிறீங்க, தெரியல, அது ஒரு அறியாமை தான். புரியுதா? அது வந்து எப்படின்னா நம்ம புத்தகம் படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதுதான் அது உள்ள பூட்டு. சரிங்களா? இந்த பாட்டோட அர்த்தங்கள் சொல்றாங்கன்னா, இளம்பெண்களே, தமிழ் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். தமிழோட புகழ் 8 திசையில் என்னப்பா? எட்டு திசை சொல்லுங்க. கிழக்கு 4, இன்னும் 4 எது? என்னது? வடமேற்கு வடதேற்கா? அதாவது இப்ப கிழக்கு இருக்குன்னா கிழக்கோட எது சொல்லுவாங்க? வடகிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு. அதாவது என்னன்னா அந்த அந்த அது இந்த 4 திசை தான் மொத்தம் 360 சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 திசை தான் வந்து வடகிழக்கு, தென்மேற்கு, இந்த மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து 8 திசை. அந்த 8 திசை தான் சொல்றாங்க அவங்க. 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டதான தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. அதாவது என்னன்னா, பல நூறு ஆண்டுகளை கண்ட தமிழ் மொழினா, கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ் வரலாறு பார்த்தீங்கன்னா மண் தோன்றிய காலத்திலும் தோன்றிய மொழி சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க, பல நூறு ஆண்டுகள் கண்ட தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்களை பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. கடல் சீற்றம், கால மாற்றம். கால மாற்றம் என்னது? நிலநடுக்கம் வந்திருக்கும், சரியா, புயல் வந்திருக்கும், எல்லாமே தாண்டி இன்னைக்கு இந்த மொழி நிற்குது. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. தமிழ் படிச்சேன்னா பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்ம படிக்கிற புத்தகம் இருக்கு இல்லையா, அது திருக்குறளை மட்டும் நீங்கள் தினந்தோறும் படிங்க. தினந்தோறும் படித்தனாலே, திருக்குறள் வந்து மார்க்குக்காக படிக்கக்கூடாது, வாழ்க்கைக்காக படிக்கணும். அதை படித்தாலே நம்மக்கிட்ட அந்த பொய், அதாவது மனிதன் தவறு செய்வது இயல்பு, அந்த இயல்பை தாண்டி வந்து ஒருத்தன் அந்த புத்தகத்தை தொட்டு படிக்கிறான்னா அடுத்தவனை செய்ய தோணாது. அவனே திருந்தாதான் திருந்த முடியும், எந்த விஷயமா தான் சரி. அந்த மாதிரி வந்து தமிழ் வந்து அவ்வளோ மாற்றம், நம்மளுக்கு அவ்வளோ விஷயத்தை கொடுக்கும். சரிங்களா? தமிழ் பொய்யை அகற்ற மொழி, அது மனத்தின் அறியாமை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. இதில் கேட்பாங்க, உண்மையை ஊட்டும் மொழி எதுன்னு கேட்பாங்க. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. அரணாப்பா அரணா அறிவா?
அறம் செய்ய விரும்பு. என்ன அர்த்தம் அதுக்கு? அறம் செய்ய விரும்புன்னு யார் சொன்னது? யார் சொன்னது? அவையார். அறம்னா நல்லது மட்டும் செய்யணும், நற்செயல் செய். சரியா? ஒரு படம் வந்து பார்த்தியா, அறம்னு சொல்ல ஒரு படம் வந்து தெரியுங்களா? கோபி நாயனார் டைரக்ஷன் பண்ணார். பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? நயன்தாரா நடித்தாங்களே. அதில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பாங்க. ஒரு குழந்தை போயிட்டு இதில் மாட்டிக்கும், ஆழ்துளை கிணறுல. அந்த குழந்தைய வந்து காப்பாற்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்றது ஒரு கவர்மெண்ட் சேர்ந்த ப்ரெஷரு. அந்த குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. ஒரு குழந்தைய உள்ளே இறக்குவாங்க, உள்ளே போய் தூக்கிட்டு வரதுக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த குழந்தை செத்துச்சுன்னா அப்போ வந்து இவங்க மேலே பிரச்சனை சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ண நல்லது செய்யறதுக்காக அந்த வேலையை செய்வாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அதான் அறம்னா நற்செயல், நல்லது செய்யணும், அறம் செய்ய விரும்பணும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உலகம் எப்படி இருக்குன்றது நம்ம தமிழ் மொழி சொல்லுதான். ஆமா, திருக்குறள் உலக பொதுமறை, உலக பொதுமறை. கம்பராமாயணம், நாலடியார். இந்த அதாவது இந்த நூல்கள்லாம் நம்மளுடைய தமிழை வந்து தாங்கி நிற்கிது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஒரு மொழிக்கான வந்து அடித்தளம் எதுனா அந்த மொழியோடைய என்ன சொல்கிறது, அதனுடைய அடிப்படையான கல்ச்சர் இருக்கு இல்லையா, வாழ்வியல் முறைகள், அதுதான் அந்த மொழிக்கான வளம். சரியா? இங்கே இருக்கிற காப்பியங்கள், இலக்கணம், இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொழியை தாங்கி பிடிக்குது. இன்றைக்கும் சில